ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட ரிவ்யூ பார்க்க போனால் நம்ம ராஜேஸ்வர் காளீஸ்வரன் டேரக்ஷனில் வெளியே வந்திருக்க குடும்பஸ்தன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடும்பஸ்தன் இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவரோட லவ்வரை வந்து எந்த ஃபேமிலியோட சப்போர்ட்டுமே இல்லாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இதனாலேயே அவர் வந்து குடும்பத்தோட பார்த்துக்கிற பொறுப்புகள் நிறையா வருது. அதனால அவர் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் குடும்பத்தை ஓடிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு வீட்டுக்கு. அதாவது அம்மாவுக்கு வந்து ஒரு டூர் அனுப்பிச்சுடுறேன், அப்பாவுக்கு வந்து வீட்டு ஸ்டடி பண்ணி கொடுக்குறேன், ஒய்ஃபுக்கு வந்து இந்த லேப்டாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற அளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 3D ஆர்ட்லாம் பண்ணிட்டு இந்த இந்த பிளான் சக்ஸஸ் ஆனால் நம்ம வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காரு அவர். பட் அன்எக்ஸ்பெக்டட் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சின்ன கம்பெனி நடந்த ஒரு பிரச்சனைனால வேலையை விட்டு தூக்கிடுறாங்க ஹீரோவை. ஸோ இப்போ வேலையை விட்டு தூக்குனதை வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். வீட்டுக்கு தெரிஞ்சது பிரச்சனையாயிரும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே மட்டன் தட்டுறதா வேலையை வச்சுட்டு இருப்பாரு. எப்போ பார்த்தாலுமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறதே வேலையை வச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சால் மானம் போயிடும், மான பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் என்ன வீட்டில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு எடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச பக்கம் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் கடனாக வாங்க அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பெருசாக கடன் ஆயிடுது. அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு அவர் யோசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இன்னொரு பெரிய பிரச்சனைகளையும் மாட்டிடுறாரு. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, அப்புறம் என்ன ஆச்சு, வீட்டை எப்படி காப்பாற்றினாரு, அக்கா ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதில் தான் இந்த குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ரைட்டிங்கை சொல்லலாம். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே ஒரு ஃபன்ஃபுல் ரைடாக தான் இருந்துச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா ஒன்லைன் காமெடிஸ் வந்து அந்த செலக்ட் பண்ண கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து காமெடியே 100% இருக்குன்னா, அது இவங்க 200% கொடுத்துருந்தாங்க. அதாவது சிறு சிறு வயிறு வலிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காமெடிஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆயிருந்துச்சு. ரீசெண்டாக வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, லவ் டுடே அப்படிங்கிற படத்தில் தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு காமெடியை பார்த்தோம். ஆஃப்டர் லாங் லவ் டுடேக்கு அப்புறம் படம் ஃபுல்லாக காமெடி. படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் காமெடி பண்ணது வந்து இந்த ரீசெண்டாக இந்த படம் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுவும் நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு வயிறு வலிக்கிற காமெடி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சேவல் சன்னோட அந்த சீன் ஆகட்டும், இன்டர்வல் போர்ஷன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஆகட்டும், அதே மாதிரி பாத்ரூமில் ஆனப்போ போய் தனியாக பேசிகிட்டு இருப்பார் மனுஷன். சிவப்பு தொப்பின்னு ஒரு கத்தும் போதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி வைப் ஆகும். அந்தளவுக்கு சூப்பரான காமெடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நக்கலைட்ஸ் யூடியூபர்ஸ் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே யாருமே இந்த யூடியூப்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. நல்ல ஆக்ட்ரஸாக இருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண காமெடி ஆகட்டும், அவங்க பண்ண காமெடி ஆகட்டும், ஒரு புரளி பேசுகிற சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் யதார்த்தத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த புரளி பேசுகிற சீன்லாம். அந்தளவுக்கு சூப்பராக எடுத்துருந்தாங்க. படத்தில் வந்து குறையே இல்லாத மாதிரி அந்த என்னதான் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே அது அந்த காமெடிஸ் எல்லாம் ஓவர்லுக் பண்ணி படத்தை வந்து இது நல்ல படம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ரோல் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுத்த ரோல் மட்டும் செட்டிலான ரோல் மாதிரி இருந்துச்சு. மிச்சப்படி எல்லாத்துக்குமே, அதுவும் இந்த காமெடியன்ஸாக 3 பேர் வருவாங்க, அவங்களாகட்டும், ஒரு கிளி ஜோசி விற்கிறவரும் அவன் பண்ணுற கேரக்டர் ஆகட்டும், முறுக்கு தேங்காய் பால் விற்பார் அவங்க பண்ணுற கேரக்டர் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கேரக்டர்ஸ் வில் பி ஒரு சீன்லேயும் அவங்க வந்து குபீர்னு சிரிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. பாலாஜி சத்தியோட சேலருக்கு ஒரு காமெடி சீன் ஆகட்டும், அது ஒரு ரூம் காமெடியில் இருக்கும். அந்த காமெடியில் வந்து சஸ்பென்ஸ் லீக் ஆகிடும், வந்து படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த காமெடியில் அவர் வச்சு. அப்புறம் வந்து ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு சோமசுந்தரம் சொல்லலாம். அக்கா ஹஸ்பண்ட் நடிச்சிருப்பாரு. அவரே ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு காமெடியான சைக்கோ அது. அந்த கேரக்டர் வந்து நம்ம பண்ணுறது தான் கரெக்டு, ஹீரோ பண்ணுறது தப்புனே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மனுஷங்க எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அவ்வளோ யதார்த்தத்தில் அந்த கேரக்டர் வெளியே வந்திருக்கும். சரி, இதுக்கு மேலே நான் உடஞ்சிருவேன் அப்படின்னு ஒரே டைலாக் சொல்லிட்டு வெளியே வரும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளும் இப்படி தான் இருந்திருக்கோம் வேலையில், ஆஃபீஸில், இதுக்கு மேலே எப்படி வளையும், நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளோ சூப்பராக எடுத்து போயிருந்தாங்க படத்தில் வந்து இன்னும் சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து எமோஷன்ஸை இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வச்சிருக்கலாம். இப்போ வந்து லக்கி பாஸ்கர் படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் நடக்கும், ஹீரோக்கு வந்து ஒரு 2 சீன் தொடர்ந்து நடக்கும் சென்டிமெண்ட்டாக. பாவம் இல்லை, இப்படி பிரச்சனைகள் இருக்கா, என்ன வேணா பண்ணால் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கே கொடுத்துரும். நம்ம ஹீரோ படுற கஷ்டத்தை வந்து நமக்கு வந்து ஒரு 2 சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தனால படம் ஃபுல்லாக நம்ம காமெடியாக பார்த்துட்டு இருக்கோம். ஹீரோக்கு ஒரு பிரச்சனை கூட நம்ம காமெடியாக பார்க்கறது வந்து ஒரு இடத்துல தப்புங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஹீரோக்கு நிறையா கடன் இருக்கும், ஹீரோ தூங்க முடியாமல் புலம்பிட்டு இருப்பார். அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து சிரிப்பு தான் வருதே தவிர, ஐயோ பாவம் பிரச்சனையும் மாட்டிருக்கா அந்த ஒரு எண்ணம் வராமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எதுவுமே டச் பண்ணாது தான். பட் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை கூட பேசுகிற சீன் ஆகட்டும், ப்ளஸ் அம்மா கிட்ட ஒரு பேசுகிற சீன் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவர்லுக் பண்ணி படத்தை காப்பாற்றிடுச்சு.
படத்தில் வந்து நிறையா சீன்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. காசு இல்லைன்னா எப்படி மனுஷன், காசு தான் முக்கியம், வேலைக்கு போகலைன்னா எப்படி வீட்டில் தான் பார்க்கும், கடன்காரனாக இருந்தால் எப்படி சொந்தக்காரங்க போய் பார்ப்பாங்க அப்படின்னு நிறையா விஷயத்த வந்து ஓவர்லுப்பாக பேசியிருந்துச்சு. ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. மணிகண்டன் வந்து ஹீரோ 3வது படம் இது அவருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கெரியரில் 3 படத்தில் வந்து இந்த படம் தான் நான் டாப்னு சொல்லுவேன். ஸோ படம் வந்து அடல் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஜாலியாக ஒரு ஃபன் ரைடான ஒரு படம் தான், ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஏற்ற ஒரு படம் தான். ரத்தம் தெரிக்கிறது அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் தான் பேசியிருப்பாங்க. அந்த ஸ்லாங்கும் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கு. படத்தில் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் மியூசிக் மட்டும் அப் டு த மார்க். இப்போ குட் நைட் அண்ட் லவர்ஸ் இருந்த அளவுக்கு மியூசிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே மியூசிக் வந்து படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருந்துச்சு. தாராளமாக ஒரு டைம் தியேட்டரில் பார்க்கலாம், தியேட்டர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. குடும்பத்தோட பார்க்குற யூ சர்டிஃபிகேட் படம் தான். ஓகே, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபன் ரைடாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.